இன்றைய நாளும் கூட 2026ஆம் ஆண்டின் புது வருட வாழ்த்துக்களை என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரிவித்துக் கொண்டு, கடவுள் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், "பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள்" என்று சொல்லி, அதே வார்த்தையை நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்களும் பலுகி பெருகி நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை வாழ்த்துதலுக்கு வல்லமை உண்டு. வாயின் வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வல்லமை நீங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு கதையை சொல்லுகிறேன், ஒரு சாட்சி. ஒரு 25 வருடத்துக்கு முதல் நான் சவுதியில் இருந்த நேரம், எங்கேயோ போவதற்காக பஸ்ஸுக்கு காத்திருந்தேன். அந்த நேரம் அது ஹைவே ரோட்டு ஒரு பிக்கப் வந்தது. அதில் சவுதி வாலிப தம்பி, அவர்கள் வாலிப பசங்க கொசப்பு கூட்டம். இவர் அதில் வரும்போது என்னை கண்டுட்டு அவருடைய வேனில் இருந்த கோனை அமர்த்தி பிடித்து கொண்டு போனார் ஸ்பீட்டாக. அது எனக்கு காது கிளியிற மாதிரி சத்தம். அப்போ நான் அவரை பார்த்து துளைந்து போன்று சொன்னேன். சொல்லிட்டு காத்திருந்தேன். 10 நிமிடத்துக்கு பிறகு பஸ் வந்தது. அந்த பஸ்ஸில் ஏறி போய்க்கொண்டு இருந்தபோது ஒரு 2 நிமிஷம் இருக்கும். பார்த்தால் அது ஒரு பாலம். அந்த பாலத்துக்கு கீழே அவருடைய அந்த வெள்ளை வேன் 2 போய் கிடந்தது. அப்போ நான் சும்மா சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறிவிட்டது. அதுதான் சொன்னேன், இந்த வார்த்தைக்கு பவர் உண்டுன்னு சொல்லி. எனவே நான் இந்த சொல்லும் வார்த்தை வாழ்த்துதலை நீங்கள் ஆமேன் என்று சொல்லும்போது அது அப்படியே உங்களுக்கு பலித்துவிடும். இதோடு கூட இன்னும் 2 கதையை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை சிந்தனையை மாற்றுவதற்காக. முதலாவது கதை கோழி கதை. ஒரு கோழி சில முட்டைகளை வைத்து அடை காத்ததாம். சில நாட்கள் போன பிறகு சில குஞ்சுகள் அதிலிருந்து பொரித்தது. பொரித்து சில நாட்கள் கழித்து இந்த கோழிகள் வளர வளர அதில் ஒரு குஞ்சு மட்டும் கொஞ்சம் பெரிதாகவும் வித்தியாசமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்ததாம். அப்படியே சில நாட்கள் போக போக இதெல்லாம் வளர வளர ஒரு கழுகு வானத்தில் வட்டம் அடித்து கொண்டிருக்கும். அப்போது இந்த வித்தியாசமான கோழி தாய் கோழியை பார்த்து சொன்னதாம், அம்மா அம்மா நானும் இதேமாரி பறக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ அந்த தாய் கோழி சொன்னதாம், இல்லை என்னால் பறக்க முடியாது, நீ போய் விளையாடுன்னு சொல்லி. இது போயிட்டு தான் கோழி குஞ்சு. அதே மாதிரி சில நாட்கள் போன பிறகு அதே மாதிரி அந்த கழுகு வானத்தில் வட்டம் அடிக்கும்போது மறுபடியும் இந்த குஞ்சு ஓடி வந்து தாயிட்ட சொன்னதாம், அம்மா அம்மா நானும் பறக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ இந்த தாய் கோழி சொன்னதாம், இல்லை இல்லை நீ கோழி குஞ்சு, உன்னால் பறக்க முடியாது, உன்னுடைய பிறப்பு இதுதான்னு சொல்லி. அப்போ சரி என்று போயிடலாம். அடுத்த சில நாட்கள் போன பிறகு மறுபடியும் இந்த கழுகு வந்ததாம். மறுபடியும் இந்த குஞ்சு ஓடி வந்து தாயிட்ட சொன்னதாம், அம்மா அம்மா நான் பறக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ அந்த தாய்க்கோழி சொன்னதாம், உன்னால் பறக்க முடியாது, சும்மா இருன்னு சொல்லி. அப்போ இது ஒவ்வொருக்காம வந்து கேட்டுட்டு போய் போய் அங்கால தான் முயற்சி செய்ததாம் பறக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்படியே 2-3 தரம் கேட்டுட்டு கடைசியாக வந்து கேட்கும்போது தாய் சொன்னதாம், என்னால் முடியாது, நீ போ என்று சொல்லி. அப்போ இது போயிட்டு பறந்ததாம். அப்படியே பறந்து மேலுக்கு கழுகு மாதிரி பறக்க வலிக்கிட்டான். அப்போ
இந்த வித்தியாசமாக வளர்ந்தது கோழி அல்ல, கழுகு. சில நேரங்கள்ல நாங்களும் பிரிய வேண்டிய கட்டாயத்தில இருக்கின்றோம். பைபிள்ல உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய தகப்பனும் சிலை செய்து விக்கிறவர். ஆபிரகாமும் தகப்பனோடு சேர்ந்து உதவிகள் செய்தவர். அவரை பார்த்து கடவுள் சொன்னார், "நீ உன் இனத்தையும் தாய் தகப்பனையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு" சொல்லி. அதே மாதிரி சில இடங்கள்லேருந்து நாங்கள் விலகி இருக்கும்போது தான் எங்களாலேயும் முன்வர முடியும், வளர்ச்சியை காண முடியும். இந்த கதையிலிருந்து நீங்கள் சிந்தித்து கற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. 2வது கதை, ஒரு ஊரில் ஒரு பாஸ்டர் இருந்தார், ஒரு கிராமம். இந்த பாஸ்டர் பைபிளையும் தூக்கி கொண்டு ஒரு நாளும் காலையில் ஊழியத்துக்கு வழிகிட்டுருவார். அப்போது அந்த தெரியும் ஊர்களில் மதில் இருக்கும், எல்லா ஊர்களையும் இணையமாக இருக்கிறது. அதில் ஒரு மதிலில் ஒரு 5, 6 படிகள் இருந்து கதைத்து கொண்டு இருப்பார்கள். அப்போ இந்த பாஸ்டர் போகும்போது இவர்கள் பாஸ்டரை பார்த்து நக்கலடிப்பார்கள். இந்த பைபிளையும் தூக்கிட்டு வழிகிட்டார், வேலை வெட்டி இல்லாமல்னு சொல்லி. இது பாஸ்டர்கிட்ட காதில் கேட்டும் அவர் ஒன்றும் சொல்லாமல் அவர் தன்னுடைய கடமையை செய்ய போயிடுவார். இப்படி சில நாட்கள் போன பிறகு பாஸ்டர் படிப்படியாக வளர்ந்து பெரிய பெரிய ஆளாகி விடுவார். ஆனால் இங்கிருந்து கதைத்தவர்கள் அதே நிலையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த கதையிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கதைப்பவர்கள் இருந்து கதைத்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் எங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டிலிருந்து விலகாமல் எங்களுடைய குறிக்கோள் எப்பவும் முன்னோக்கி போகிறதாக இருக்க வேண்டும். நல்லதை சிந்தித்து நல்லதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதையிலேயும் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, இந்த வாயின் வார்த்தையின் வல்லமை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஃபேஸ்புக்கில் ஒரு தம்பி என்னோட தொடர்பில் இருந்தவர், கதைத்து கொண்டிருந்தவர். சில மாதங்கள் போன பிறகு அவர் என்னிடம் ஒரு உதவி கேட்டிருந்தார். அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள், கொஞ்சம் காசு தேவை, ஒரு தேவை இருக்கிறது அதுக்காகன்னு சொல்லி. அப்போ நான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். இதை அவர் கேட்டது ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி மட்டும் இல்லை, 27ஆம் தேதி மட்டும் இல்லை, எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி 26ஆம் தேதி அவர் கால் பண்ணியிருந்தவர் இந்த காசு தேவைக்காக. அப்போ நான் சொன்னேன், தம்பி இப்போ இல்லை தம்பி, பார்ப்போம்னு சொன்னேன். அதற்கு அவர் பல வார்த்தைகளால் என்னை திட்டவழிக்கிட்டார். நான் உங்களை நம்பியிருந்து நான் ஏமாற்றிட்டீங்க, அப்படியோ இப்படியோன்னு சொல்லி கணக்க வார்த்தைகளை சொல்லி பேசினார். நான் மௌனமாக இருந்து விட்டேன், ஒன்றுக்கும் பதில் சொல்லவில்லை. ஃபோனை வச்சிட்டார். அதுக்கு பிறகு மெசேஜ்லேயும் கணக்க பேசி போட்டுக்கொண்டே இருந்தார். எல்லாத்தையும் நான் கேட்டு விட்டு பதிலும் அனுப்பையில் ஒன்றும் பேசாமல் கொள்ளாமல் இருந்து விட்டேன். ஒரு 5, 6 மாதம் போன பிற்பாடு அவரே ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ண நான் எடுக்காம விடையில் எடுத்து எப்படி தம்பி சோமா இருக்குன்னு கேட்டால், ஓமண்ணன் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள் என்று சொல்லி. நான் நன்றின்னு சொல்லிவிட்டு சொன்ன பிறகு அவர் சொன்னார், நான் ஒரு ஆக்சிடென்ட் பட்டேன். நான் போகும்போது குறுக்க ஏதோ வந்து மோட்டர் சைக்கிள் அடிபட்டு விழுந்து என்னுடைய பல்லுகள் எல்லாம் உடைந்து ஆஸ்பத்திரியில் இருந்த நான் என்று சொல்லி. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றாக்கள்
என்ன வேணுமென்றாலும் உங்களை பார்த்து கதைக்கலாம். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்களோடு சண்டைக்கு போக வேண்டாம். அவர்களை திட்டவும் வேண்டாம். என்றால் நாங்கள் திட்டும்போது அந்த வாயின் வார்த்தை அது உள்ளால் அவங்களோட குடும்பத்தையே அரித்துவிடும். அந்த குடும்பமே வீணாகி போய்விடும். அந்த பாவம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் யாராவது சண்டைக்கு வந்தால் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நாங்கள் நேர்மையாகவும் சமாதானமும் இருக்கும்போது கடவுள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ நான் அந்த இடத்துல அமைதியாக இருந்தேன். தேவன் எனக்காக அவரோடு யுத்தம் பண்ணி அவர் மூலமாகவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். எனவே வாயின் வார்த்தைகள் கவனம். மனதில் கவலைப்பட்டாலே அது எங்களுடைய எதிரிகளுக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இந்த வருடமும் நிறைய போராட்டங்கள் உண்டு. அதையும் தாண்டி சந்தோஷம் சமாதானத்தோடு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.